லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டேய், மானசா எங்க இருந்தாலும் போய் தேடி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை உங்க அம்மா சொல்ற மாதிரி அவளுக்கு வேற ஏதோ காரணத்தால இந்த கல்யாணம் பிடிக்காம இருக்கலாம். போங்கடா, போய் கூட்டு வாங்க. கொஞ்சம் முன்னாடி நான் நடந்த எல்லாத்தையும் சஞ்சய் கிட்ட சொல்லிருந்தா இப்படி மானச ஓடி போயிருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. கடவுளே, அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவ தப்பா எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. ஹலோ, டே மச்சான், நம்ம திருவேற்காடு கோவில்ல மானசாங்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டான். இப்போ அவ எங்க போனானே தெரியல. அவ போட்டோ உனக்கு அனுப்பியிருக்கேன். சரௌண்டிங்ஸ்ல ஒரு இடம் விடாம நல்லா தேடி பாருங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவளை பத்தி தெரிஞ்சா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? ஐயோ வேதா, ஐயோ வேதா, வேதா என்னாச்சு? வேதா, 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 இங்க பாருமா. வேதா, ஒண்ணு இல்லம்மா, கவலைப்படாத. மானச எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இருப்பா. வந்துருவா, கவலைப்படாத. சஞ்சய் போயிருக்காங்க. ஆண்டி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு மானசா திரும்பி வருவான்ற நம்பிக்கை இல்ல. கல்யாணத்தை நிறுத்திட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறது தான் நல்லது. தம்பி, என்ன பேசுறீங்க நீங்க? எங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நாங்கெல்லாம் பதறி போய் நிக்கிறோம். நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தியே பேசிட்டு இருக்க. நீ என்ன முடிவுல இங்க வந்த? முதல்ல உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? சம்பந்தி, அவனுக்கு விருப்பம் இல்லாம நாங்க சம்பந்தம் பேசுவோமா? தாலி கட்ட நேரத்துல பொண்ணை காணுமேன்னு ஆதங்கத்துல இவன் இப்படி பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் கோவப்படாம இருங்க. ஏய், பேசாம இருக்க மாட்டியா நீ? மானசா நல்ல பொண்ணு. அவ தப்பா எந்த முடிவும் எடுத்திருக்க மாட்டா. வேற என்னமோ நடந்திருக்கலாம். நீ அவ கூட தனியா பேசிட்டு இருந்தியே, அப்ப அவ உன் கூட எப்படி பேசினா? நல்லாதான் பேசினா. விருப்பம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணி ஏதாவது பேசினாளா? அவ எப்பவும் போல எப்படி கேஷுவலா பேசுவாளோ அப்படிதான் பேசினா. அவளை கூட்டிட்டு வந்துருவான். நானும் போய் தேடி பாக்குறேன். கடவுளே, இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். அதுலயும் ஒரு பிரச்சனையா? வேதா, அழாத வேதா. இங்க பாரு, நம்ம மானச திரும்ப வந்துருவா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ கவலைப்படாத வேதா. அழாதீங்க அத்தை. அவ மேக்கப் கிட் வாங்கிட்டு வர சொன்னப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும். அது எல்லா தப்பும் என் மேலதான். என்ன மேக்கப் கிட்? யார் வாங்கிட்டு வர சொன்னா? மானசா கூட புடவை எடுத்துட்டு நான் ரூமுக்கு போனேனா, அப்ப அவ நான் வாணிக்கிட்ட ஒரு மேக்கப் கிட் கொடுத்திருக்கேன், அத வாங்கிட்டு வாங்க அண்ணின்னு சொன்னா. நானும் வந்து வாணிக்கிட்ட கேட்டேன். ஆனா அவ என்கிட்ட அப்படி ஒரு மேக்கப் கிட்டே கொடுக்கவே இல்லமான்னு சொல்லிட்டா. ஏன் அப்படி ஒரு பொய்ய சொன்னான்னு யோசிச்சுட்டே நான் திரும்பி போய் பாக்குறேன். மானசா அந்த ரூம்லயே இல்ல. அந்த கேப்ல எங்கேயோ போயிட்டா. நான் தான் சொன்னேன்ல, யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்க. இப்ப பாத்தீங்களா, அவ தெளிவா பிளான் பண்ணி தான் இந்த இடத்தை விட்டு போயிருக்கா. இனி அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜெய், என்னாச்சு? ஏதாவது சொன்னாங்களா? இல்லடா, யாருக்கு எதுவும் தெரியல. ஆனா மானசா கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு போயிட்டான்னு மட்டும் தெரியுது. என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி பண்ணான்னு ஒன்னும் புரியல.
எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா நம்ம கிட்ட ஷேர் பண்றவ இந்த விஷயத்தை மட்டும் ஏன் மறைச்சா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லிருக்கணும். இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு அவளுக்கு அப்படி என்ன பிரச்சனை? இப்ப எங்கன்னு போய் அவளை தேடுறது? போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நம்ம அம்மாவால நிச்சயமா அதை தாங்கிக்கவே முடியாது. அவங்களை எப்படி இப்ப கன்வின்ஸ் பண்றதுன்னே புரியல. சரி, நீ போய் அம்மா கூட இரு. நான் கார் எடுத்துட்டு போய் வெளியில தேடி பார்க்கறேன். சரியா? சஞ்சய், நானும் உன் கூட வரேன் சஞ்சய். வேணா பிரீத்தி, நீ இங்கே இரு, நான் பாத்துக்கிறேன். இல்ல சஞ்சய், நானும் உன் கூட வருவேன். சரி வா. போயிட்டு சீக்கிரமா வா போ. விஜய், எங்க என் பொண்ணு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அவ கிடைச்சிட்டாளா? எங்க இருக்கா அவ? சொல்லுடா, எங்க இருக்கா? கோயிலை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடிட்டோம்மா. அக்கம் பக்கம் நல்லா விசாரிச்சிட்டோம். அவளை எங்கேயும் காணோம்மா. யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்கம்மா. ஐயோ, எந்த தகவலும் கிடைக்கலம்மா. வேதா, தைரியமா இருமா. நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. விஜய், சஞ்சய் எங்கடா? கார் எடுத்துட்டு பக்கத்துல தேட போயிருக்கான். கூட பிரீத்தியும் போயிருக்கா. டேய், சஞ்சய் கால் பண்ணு. சொல்லு விஜய். என்னடா, இந்த தகவல் கிடைச்சதா? இல்லடா, தேடிட்டு தான் இருக்கேன். எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். அம்மாவை தைரியமா இருக்க சொல்லு. என்ன? சரி. என்னடா சொன்னா? தெரியலையாப்பா. இனி மானசா திரும்பி வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அவளை ரோடா தேடுறதை விட்டுட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதான் நல்லது. இல்லைன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிங்க. அவளுக்கு ஏற்கனவே யாரு கூடயாவது பழக்கம் இருக்கா, இல்ல யாரையாவது லவ் பண்றாளான்னு செக் பண்ணி பாருங்க. எனக்கு என்னவோ அவ யார் கூடயோ ஓடி போயிட்டாலும் தோணுது. என்னடா சொன்ன? டேய், என்ன பேசுற நீ? சொன்ன விஜய், என் தங்கச்சி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இந்த வார்த்தை வேற யாராவது சொல்லியிருந்தா கொன்னே போட்டிருப்பேன். நீங்க விஜய் இவ்வளவு கோவப்படுறீங்க? விஜய், இப்பெல்லாம் இது ரொம்ப சகஜம். நான் பிராக்டிக்கலா பேசுறேன், அவ்வளவுதான். இதுக்கு இந்த அளவுக்கு இமோஷனல் ஆகணும்னு அவசியமே இல்ல. இல்ல, என் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டா. விஜய், வேதா, அபி சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. டேய் விஜய், திரும்ப போய் தேடி பாருடா, போடா. ஓ, போய் தேடி பாரு, போ. டேய், நீ கொடுத்த டார்ச்சர்ல தான்டா அவ எங்க ஓடி போயிட்டா. டேய் சுமாரா, விட்டா நீ என்ன போட்டு கொடுத்துருவ போல இருக்கு.
இல்லடா கண்டிப்பா இதான் ரீசனா இருக்கும். அவ மட்டும் நீ அக்ரிமெண்ட் போட்ட விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொன்னான்னு வெய்யி, அவ அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை வகுந்துருவானுங்க. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நடக்கக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கோ. மானசா ஃபோட்டோ உனக்கு அனுப்பியிருக்கேன். உனக்கு தெரிஞ்ச லோக்கல் பசங்களுக்கு அனுப்பி அவள் எங்கே இருக்கான்னு பார்க்க சொல்லு. அவள் எங்கே இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. சரிடா. ஒன்றும் சார், நமக்கு தெரிஞ்ச பாட்டி தான் கூப்பிட்றாரு. வெயிட் பண்ணு. சரி பேசு. ஹலோ. ஹலோ ஜானி. சொன்னா. நான் உனக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன். கல்யாண பொண்ணுரா, மண்டபத்துலேருந்து எஸ்கேப் ஆயிட்டா. எங்கே போனான்னு தெரியல. நம்ம பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு எல்லா இடத்தையும் நல்லா தேடிப்பாரு. ஓகேண்ணா. அந்த பொண்ணு எங்கே பார்த்தாலும் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே. என்னாச்சுண்ணா? டேய், பொண்ணை காணுமா, எஸ்கேப் ஆயிட்டாலாம். உடனே தேடி கண்டுபிடிக்கணுமா. வாங்க வாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க தப்பான ஒருத்தனை எனக்கு மாப்பிள்ளையா பார்த்திருக்கீங்க. அதை உங்ககிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துற தைரியம் எனக்கு இல்லை. சின்ன வயசுல இருந்து உங்களை எதிர்த்து பேசாம வளர்ந்த என்னால திடீர்னு அப்படி பேச முடியலம்மா. அப்படி தப்பானவன்னு தெரிஞ்சும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்தா அந்த வாழ்க்கை எனக்கு நரகம் ஆயிடுமா. நான் கஷ்டப்படுறது தெரிஞ்சா உங்களோட நிம்மதியும் கெட்டு போயிடும். அது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, நான் இந்த உலகத்தை விட்டு போறதுதாமா. நான் எதுக்கு உயிரை விட்டேங்கிற உண்மை கூட உங்களுக்கு தெரியாமலே போகட்டுமா. ஹலோ. டேய் மச்சான், இப்போ ஒரு போட்டோ ஒன்று அனுப்புனல்ல, அந்த பொண்ணை இங்க பார்த்தேன்டா. அப்படியா? எங்க மச்சான் பார்த்த? இங்க இருக்கிற கல்குவாரியில தனியா அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருக்காடா. கல்குவாரியிலையா? என்னடா சொல்ற? ஆமாடா, அந்த பக்கமா தான் அவ போயிட்டு இருந்தா. அது சூசைட் பாயிண்ட் வேறடா. அவ போற வேகத்தை பார்த்தா எனக்கு இன்னும் டவுட்டா இருக்குடா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. இல்ல, நான் அப்படி எதுவும் ஆக விட மாட்டேன். நான் உடனே அங்க வரேன். சரி சீக்கிரம் வாடா. சரி நான் வரேன். முடிவெடுக்க சொன்னீங்க. அம்மா ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும்னு அவங்கள நான் கண்மூடித்தனமா நம்பிட்டேன்ப்பா. என்னோட இழப்பு உங்களை பெருசா பாதிக்கும்னு எனக்கு தெரியும்பா. ஆனா எனக்கு வேற வழி தெரியலப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நீ கல்யாணம் ஆகி எங்களை விட்டு போனாலும் சரி, எப்பவும் நாங்களும் அவனை நினைச்சிட்டே தான் இருப்போம். அண்ணா, உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போற நேரத்துல இந்த உலகத்தை விட்டே போக போறேன்னா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கண்ணா.
எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என் அம்மா உன் பேச்ச கேட்க மாட்டாங்க. எனக்கு இன்னொரு அம்மாவா இருந்தவ நீ. என் உயிர் போனாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன். மனசா நீயாச்சும் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். மனசா 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 நான் சொல்றது கேளு. அப்படியே நில்லு. கார்த்திக் கிட்ட வராத. கார்த்திக் கிட்ட வராதன்னு சொன்னேன். மனசா மனசா கைய விட்டுறாத. இறுக்கி பிடிச்சுக்கோ மனசா. கைய விட்டுறாத. மனசா கைய நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோ. மனசா கைய விட்டுறாத. மனசா கைய விட்டுறாத. மனசா மேல வந்துரு. மனசா மனசா ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. மனசா கார்த்திக் என்ன விட்டுடு. கார்த்திக் மனசா என்ன நீ பேசுற? முதல்ல நீ மேல வா. இல்ல கார்த்திக் எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல. நான் சாகிறதுதான் சரி. என்ன விட்டு கார்த்திக் விடு. நான் சொல்றது கேளு மனசா. மனசா ப்ளீஸ் மேல வா. மனசா மனசா நான் சொல்றது கேளு. இருக்கமா புடிச்சுக்கோ. கார்த்திக் கார்த்திக் மேல வா மனசா. சொல்றது கேளு கார்த்திக். சொன்னா கேளு. மேல வா. வா மனசா. ஜாகிரதை. வா மனசா. கார்த்திக் என்ன விடு. கார்த்திக் மனசா நான் சொல்றது கேளு. மனசா வா என் கூட வா. கார்த்திக் வான்னு சொல்றேன்ல. வா வா மனசா. வா மனசா. என்ன விடு கார்த்திக். எந்த ஒரு பிரச்சனைக்குமே சாகிறது தீர்வில்லை மனசா. சொல்றது தயவு செஞ்சு கேளு. என்னால அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட வாழ முடியாது. என் முடிவு இப்படிதான் இருக்கும் கார்த்திக். அதுதான் என் தலை எழுத்து. ப்ளீஸ் என்ன விட்டுரு கார்த்திக். லூஸ் மாதிரி பேசாத மனசா. இந்த பிரச்சனைக்கு நீ சாகிறது முடிவு கிடையாது. வாடுறதுக்கு 1000 வழி இருக்கு. இப்ப ஏன் நீ சாகணும்னு நினைக்கிற? தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோ. எனக்கு இது தவிர வேற வழி தெரியல கார்த்திக். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. மனசா உன் அம்மாட்ட உண்மையை சொன்னா அவங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. உன் உயிரை விட அவங்களுக்கு கௌரவம் ஒன்னும் பெருசு இல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் அத ஆரம்பத்திலே சொல்லிருக்கணும் கார்த்திக். எல்லாமே முடிவாயி மனமேடை வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அத சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க கார்த்திக். என் அம்மாவுக்கு அவங்களோட கௌரவமும் கொடுத்த வாக்கும் தான் உசுரு. அத நான் கெடுக்க விரும்பல கார்த்திக். ஐயோ நீ அவங்கள தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. எந்த அம்மாவுக்கும் அவங்க பசங்க உயிரை விட வேற எதுவும் பெருசு இல்ல மனசா. நான் உயிரோட இருந்தா எனக்கு அபிக்கும் கல்யாணம் நடக்கும். அப்படி நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டா அவன் அந்த அக்ரிமெண்ட்டை காட்டி என்ன 6 monthsல டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்னோட அம்மா உடைஞ்சு போயிடுவாங்க. கல்யாணம் நடந்தாலும் கஷ்டம்,
கல்யாணம் நடக்கலனாலும் கஷ்டம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே முடிவுனா அது என் மரணம் மட்டும்தான் கார்த்திக். என்ன விட சொல்றது கேளு மானசா. என் உயிரே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் மானசா. சாகர் தான் முடிவுனா நானும் கூட சேர்ந்து செத்து போறேன். வா. எனக்காக நீயே சாகணும்? சொல்லு கார்த்திக், எனக்காக நீ எதுக்கு சாகணும்? உனக்கு வேற ஒரு லைஃப் இருக்கு. சொல்றத கேளு, என்ன விட்டுரு. விட மாட்டேன் மானசா. நீ ஏன் கார்த்திக் இப்படி பண்ற? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்டி.